ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, கோரியாண்டர் பவுடர் ஏற்றுமதி பற்றி சொல்ல போகிறேன். இந்தியாவில் இருந்து கொத்தமல்லி விதை அதில் இருந்து தயாரிக்கப்பட்ட பவுடர். இந்த ஏற்றுமதி கிட்டத்தட்ட 5100 ஷிப்மெண்ட்டை நடந்திருக்கு. 548 இந்திய ஏற்றுமதியாளர்கள் கிட்டத்தட்ட 1123 பயிர்களுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க. மெயினாக இந்த ப்ராடக்ட்டு எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, மலேசியா, அதுக்கப்புறம் யுஏஇ, இந்த கண்ட்ரீஸுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி நடந்திருக்கு. மெயினாக 3 நாடுகள் உலக அளவில் அதிகமாக கொரியாண்டர் பவுடர் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதில் நம்ம கண்ட்ரி இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. 2வது பங்களாதேஷ், 3வது மலேசியா. நான் சொல்கிற இந்த டேட்டா நவம்பர் 24, 2025 பீரியடுக்கு உட்பட்ட டேட்டா. கோரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி விதை அதிலிருந்து செய்யப்பட்ட பவுடரை நீங்கள் ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா, இந்தியாவில் சோர்ஸ் பண்ணுறதுக்கு சரியான மாநிலம் எதுன்னா ராஜஸ்தான். இந்தியாவில் நம்பர் 1 கோரியாண்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாநிலம் ராஜஸ்தான். அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் குஜராத், ஆந்திரா, தமிழ்நாடு மாநிலங்களும் வருது. நம்பர் 1ல் இருக்கிற ராஜஸ்தான் அண்டு நம்பர் 2ல் இருக்கிற மத்திய பிரதேஷ், இங்கே இருந்து தான் அதிக அளவில் கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் பவுடர், அதுக்கப்புறம் ஆயில், இது எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டுருக்கு. நிறைய கம்பெனிஸ் இங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா சோர்ஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது நீங்களும் இந்த ப்ராடக்டை எடுத்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னா அதுக்கு ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து சோர்ஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி என்னுடைய பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், ஏற்றுமதி தொழில் அதில் இறங்கி வின் பண்ணணும், ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு அப்ராடில் ஒரு நபர் இருந்து உங்களுக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி செயல்படணும். அது தமிழன் அங்கே இருக்கணும். அப்படி இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நபர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், இல்லாட்டினா உங்களுக்கு நல்ல நம்பிக்கை உரிய ஒரு ஏஜெண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஏற்றுமதியில் ஜெயிக்க முடியும். ஆன்லைன் மூலமாக நீங்கள் இங்கே இருந்தே பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.